வணக்கம் நண்பர்களே. கல்வி மறுக்கப்படுகிறது கர்ணனுக்கு. என்ன காரணம்? அவன் தேரோட்டியின் மகன் என்ற காரணத்தினால். அவன் துரோணாச்சாரியாரை போய் பார்க்கிறான். குருதேவரே, நீங்கள் எனக்கு வில்வித்தை கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு கேட்கிறான். துரோணாச்சாரியார் பண்பாளர், மிகச்சிறந்த கல்வியாளர், வில்வித்தையில் நிபுணர். உனக்கு நீ சத்திரியனா? இல்லை, நான் சத்திரியன் இல்லை, உனக்கு நான் கற்றுத் சொல்ல முடியாது. கோட், ஓடி போயிரு அப்படின்றாரு. போறான். பார்கவ முனிவரை பார்க்கிறான். பார்கவ முனிவர் சத்திரியருக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாரு, பிராமணருக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பார். சத்திரியர் மேல அவ்வளவு கோபம், துவேஷம். இவன் பொய் சொல்றான். நான் பிராமணன், எனக்கு சொல்லிக் கொடுங்கள் அப்படின்றார். கர்ணன் சொல்லிக் கொடுக்கிறாரு. பிரம்மாஸ்திரம், பார்கவாஸ்திரம் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கிறாரு. தலைமாணாக்கன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டான். ஒரு நாள் மத்தியானம் நல்லா சாப்பிட்டுட்டு கர்ணனது மடியிலே பார்கவ முனிவர் படுத்து ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார், உறங்கி கொண்டிருக்கிறார். விசிறியை வச்சு வீசுறான். ஒரு வண்டு அவனது தொடையில் அப்படி ஓட்ட போடுது, கடிச்சு தொலை போடுது. தாங்க முடியாத வலி, தாங்கிக்கிறான். ரத்தம் பீறிட்டு வருது. அந்த கதகதப்பான ரத்தம் இவரது முகத்தில் பட்ட உடனே அப்படி விழிச்சிடுறாரு. இவர், நீ யார்? உண்மையை சொல்லு. சத்திரியனா பிராமணனா? நான் பிராமணன் இல்லை அப்படி சொன்ன உடனே கோபம் உச்சத்திற்கு வருது. அவர் மனசுல இருந்த விஷம் எரிமலையாக வெடித்து சிதறுகிறது. சுவாமி சித்பவானந்தர் ஆணித்தரமாக சொல்லுகிறார், கல்வியை ஒருபோதும் பிறப்போடும் கொள்கையோடும் இணைக்கலாகாது. பார்கவ முனிவர் ஒரு நிமிஷத்துல, ஒரு நொடியில கர்ணனது திறமையை மறந்து விட்டார். கர்ணனது பண்பை ஒரு நொடியில மறந்து விட்டார். ஒரு நொடியில கர்ணனது அன்பை மறந்து விட்டார். ஒரு நொடியில கர்ணன் அவருக்கு செய்த சேவைகளை மறந்து விட்டார் பார்கவ முனிவர். அந்தோ பரிதாபம். கர்ணனை பார்க்கும்போது நம்மளுக்கு மனசு அப்படியே வேதனையில துள்ளுதுங்க. அப்படியே ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியோட சொல்றாரு சுவாமி சித்பவானந்தர். உலகை உய்விக்க வந்த உத்தமர் புத்தர் பிரான். ஒருவேளை புத்தர் பிரானது வாழ்க்கையிலே இந்த சம்பவம் நடந்திருந்தால் அவர் கர்ணனதையும் அவனது மனப்பான்மையையும் நிச்சயமாக அவர் பாராட்டி இருப்பார் அப்படின்னு சொல்றாருங்க. தைரியமாக தன் கருத்துக்களை எடுத்து சொல்றவர் சுவாமி சித்பவானந்தர். அவர் பாரதத்தின் பொக்கிஷம். கர்ணனும் பாரதத்தின் பொக்கிஷம் தான். வணக்கம்.